கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த காலை வேளையிலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த நாளின் தியானத்திற்கென்று லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்களுக்கு நேராக நம்முடைய கவனத்தை நாம் திருப்புவோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தினுடைய முதல் 5 வசனம். அவர் தம்முடைய வார்த்தைகளை எல்லாம் ஜனங்களுடைய காதுகள் கேட்கும்படி சொல்லி முடித்த பின்பு கப்பர்நகூமுக்கு போனார். அங்கே 100க்கு அதிபதியாய் இருந்த ஒருவனுக்கு பிரியமான வேலைக்காரன் வியாதிப்பட்டு மரண அவஸ்தையா இருந்தான். அவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட பொழுது அவர் வந்து தன் வேலைக்காரனை குணமாக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொள்ளும்படி யூதருடைய மூப்பரை அவரிடத்திலே அனுப்பினான். அவர்கள் இயேசுவினிடத்துல வந்து அவரை கருத்தாய் வேண்டிக் கொண்டு, நீர் இந்த தயவு செய்கிறதற்கு அவன் பாத்திரனா இருக்கிறான், அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான், நமக்கு ஒரு ஜெப ஆலயத்தையும் கட்டினான் என்றார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கப்பர்நகூம் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் ஆறுதல் அளிக்கிற ஒரு இடம் அல்லது ஆறுதலின் இடம். ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு பேர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பல இடங்களுக்கு அவர் பிரயாணப்பட்டு போனார். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை நீங்க பாத்தீங்க சொன்னா குறிப்பா ஒரு 40 இடங்களுக்கு அவர் போனதாக நம்ம பார்க்கலாம். ஒரு சில இடங்களுக்கு அவர் திரும்ப திரும்ப போனார், மறுபடியும் 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 போனார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுல கப்பர்நகூம் என்கிறதான இந்த பட்டணத்திற்கு மறுபடியும் மறுபடியும் இயேசு போனதாக நாம் வேதத்துல நாம் பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கப்பர்நகூம் நான் என்ன சொல்லியிருந்தேன்? ஆறுதல் அளிக்கிற ஒரு இடம், ஆறுதலின் ஸ்தலம், ஆறுதலின் பட்டணம் என்று சொல்லி கப்பர்நகூமுக்கு அர்த்தம் இருக்கிறது. பிரியமானவர்களே, சபைதான் தேவனுடைய ஜனங்களுக்கு ஆறுதல் தருகிற ஒரு இடம். ஆமென். இந்த சபைதான் உங்களுக்கு ஆறுதல் அளிக்கக்கூடிய, நீங்கள் ஆறுதலை பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு இடமா இருக்கிறது. உலகத்துல ஆறுதல் இல்லாத ஜனங்கள் இருதயத்துல குத்துண்டவர்களாக வியாகுலத்தோடும் கண்ணீரோடும் பலவிதமான போராட்டங்களோட இன்னல்களோட உலகத்துல ஜீவிக்கிறார்கள். ஆனால் நமக்கு ஒரு ஆறுதல் அளிக்கிற ஒரு இடம் நம்முடைய திருச்சபையா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு ஆறுதல் இருக்கிறதா? பக்கத்துல கையை பிடிச்சு கேளுங்க. உங்களுக்கு ஆறுதல் இருக்கிறதா கேளுங்க. உங்க வாழ்க்கையில ஒரு ஆறுதல் இருக்கா? ஆறுதலா இருக்கிறீங்களா? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதிரியான செய்திகளை கேட்கும் போது அவங்க முகத்துல ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு மலர்ச்சி. பெரிய சந்தோஷம். கொஞ்சம் டீப்பா நம்ம ஆழமான சத்தியங்களை பார்க்கும் போது எல்லாருக்கும் கடினமா இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போதக சிற்றிய ஜீவ ஊற்று என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. சபை உங்களுக்கு ஒரு ஆறுதலான ஒரு இடம் என்றால் எப்படி இங்க ஆறுதல் உண்டாகிறது? பிரியமானவர்களே, ஒரு 4 விதத்துல புதிய ஏற்பாட்டு சபையாருக்கு ஆறுதலை தேவன் தருகிறார். கப்பர்நகூம் இன்றைய செய்தியினுடைய தலைப்பு கப்பர்நகூம்னு வச்சுக்கோங்க. ஆறுதலின் ஸ்தலம் என்று வச்சுக்கோங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆளக்கடவுது. சகலவித ஆறுதலின் தேவன்.
ஆகவே பிரியமானவர்களே, இது சகலவித ஆறுதலின் தேவன் சொன்ன உடனே 16வது நாள் ஆறுதல் ஜெப கூட்டத்தினுடைய செய்தி நினைக்கிறாங்க. நாம் கப்பர்நகூமை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஆறுதலின் ஸ்தலத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 4வது வசனத்திலே, 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 4வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, வாசிங்கள். எங்களுக்கு வரும் எல்லா உபத்திரங்களிலேயும் தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்தினாலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். அல்லேலூயா. சபையாகிய கப்பர்நகூமுக்கு வந்திருக்கிற அருமையான தேவஜனமே, ஆறுதலின் ஸ்தலமாகிய இந்த சபைக்கு வந்திருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு ஆறுதல் தருகிறவர் கர்த்தரே. நமக்கு ஆறுதல் தருகிறவர் ஆண்டவரே. உலகத்திலே எப்படிப்பட்ட உபத்திரவங்கள் வந்தாலும் பிரியமானவர்களே, எங்களுக்கு வரும் எல்லா உபத்திரவங்களிலும் எங்களுக்கு ஆறுதல் தருகிறவர் அவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏற்பாட்டு சபையாருக்கு தேவன் இந்த சபைக்குள்ளே ஆறுதல் வைத்திருக்கிறார். ஆகவே நாம் சபை ஐக்கியத்தை ஒரு நாளும் நாம் விட்டுவிடக் கூடாது. சபை ஐக்கியத்தை விட்டுவிடுகிறது போல நீங்களும் விட்டு விடாமல் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே எந்த சூழ்நிலையிலும் எப்பேற்பட்ட நேரத்திலும் நாம சபை ஐக்கியத்தை நாம் என்ன செய்யக்கூடாது, விட்டுவிடக் கூடாது. ஏனென்றால் உலகத்திலே ஆறுதல் கிடையாது. உலகத்து ஜனங்களுக்கு ஆறுதல் இல்லை. தேசங்களுக்குள்ளே சமாதானம் இல்லை. மாநிலங்களுக்குள்ளே சமாதானம் இல்லை. இன்னைக்கு இந்த சபை விட்டு நீங்க வெளியே போனாலே ஒரு சமாதானம் இல்லாத, ஒரு ஆறுதல் இல்லாத, எல்லா இடங்களிலும் அலைக்கழிக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை தான் உலகத்துல நான் பார்க்க முடிகிறது. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அவனுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்காதா என்று சொல்லி உலகத்துல அலைந்து கொண்டிருக்கிற மனிதர்களை தான் நாம் பார்க்கிறோம். ஆகவே இன்றைக்கு தேவனுடைய சபைக்கு வந்திருக்கிற அருமையான தேவ ஜனமே, கப்பர்நகூமுக்கு வந்திருக்கிற தேவ ஜனமே, இந்த கப்பர்நகூமுக்கு இயேசு திரும்பவும் மறுபடியும் போனார் என்று சொன்னால், சபை கூடி வரும் பொழுது திரும்பவும் இயேசு வருவார். அல்லேலூயா. என் நாமத்தினால எங்கே 2 அல்லது 3 பேர் கூடி இருக்கிறார்களோ அங்கே அவங்க நடுவில் நான் என்ன செய்வேன், வாசம் பண்ணுவேன் என்று சொன்ன தேவன் அவர் வாக்கு மாறாதவர். நாம் இங்க கூடும் பொழுது நிச்சயமாக அவர் நமக்கு முன்பதாகவே இங்க வந்து வியாபித்து கிரியை செய்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே சபை நமக்கு ஒரு ஆறுதலான ஒரு இடம். நீங்க வந்திருக்கிற உங்களுக்கு தேவன் நிச்சயமாக ஆறுதல் செய்ய வல்லவராய் இருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் ஆறுதல் அற்ற ஒரு நிலவரத்துல நீங்கள் காணப்பட்டாலும் பாருங்க, இந்த செய்தியை நான் தியானம் பண்ணி சபைக்கு வரும் பொழுது உள்ள என்ட்ராகும் போது இங்க பாடின பாடல்கள் எல்லாம் ஒரு ஆறுதலுக்குரிய ஒரு பாடலாகவே இங்க அமைந்திருந்தது. எல்லாரும் ஒரு ஆறுதலான ஒரு பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்திக் கொண்டிருந்தீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவது ஆறுதல் சபையில எப்படி உண்டாகிறது என்றால் அது வசனத்தின் மூலமாக உண்டாகிறது. பிரியமானவர்களே, 119ஆம் சங்கீதத்திலே 40வது வசனத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது, நீர் நம்ப பண்ணின உம்முடைய வசனம் அதுவே என்னுடைய சிறுமையில் எனக்கு ஆறுதலாய் இருக்கிறது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். 119, 40, 50 வசனங்களை வாசிங்க. உங்களுடைய கட்டளைகளின் பேர் வாஞ்சியா இருக்கிறேன், நீதியினால் என்னை உயிர்ப்பியும் கர்த்தாவே உம்முடைய வாக்கின்படியும் 119, 40. நீர் என்னை நம்ப பண்ணின உம்முடைய வசனத்தை உம்முடைய அடியனுக்காக நினைத்தருளும் அதுவே என் சிறுமையில எனக்கு ஆறுதல். அல்லேலூயா. வசனத்துல கொஞ்சம் கரெக்டா சொன்னா 49, 50 2 வசனங்களை சொன்னேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை நம்ப பண்ணின உம்முடைய வசனத்தை உம்முடைய அடியனுக்காக நினைத்தருளும் அதுவே என்னுடைய சிறுமையில் எனக்கு ஆறுதல். அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ஆறுதல் என்னவா இருக்குது? வசனம் தான் அவனுக்கு ஆறுதலா இருக்கிறது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அவருடைய வசனம் என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது, அது என் வாய்க்கு தேன் மதுரத்தை போல இருக்கிறது. ஆகவே வசனம் தாங்க பிரியமானவர்களே. சபையில உங்களுக்கு ஒரு ஆறுதல் உண்டாதுன்னு சொன்னா அந்த ஆறுதல் எப்படி உண்டாகுது? வசனத்தின் மூலமாக.
வசனத்தை கேட்க கேட்க, வசனத்தை போதிக்க போதிக்க, அது எப்படிப்பட்ட கடுமையான வார்த்தைகளாக இருந்தாலும், அது எவ்வளவு கருகலான வார்த்தைகளா இருந்தாலும், அது எவ்வளவு ஆழமான வார்த்தைகளா இருந்தாலும், வசனத்துக்கு ஊடாக நீங்கள் கடந்து போகும்போது, அந்த வசனத்தில் ஆழத்துல நீங்கள் மூழ்கி போகும்போது, பிரியமானவர்களே, உங்களுக்குள்ள ஆறுதல் பெருகும். பிரியமானவர்களே, அதுதான் நமக்கு ஆறுதல். நாம மற்றவர்களுக்கு ஆறுதல் செய்யும்படி, மற்றவர்களுக்கு ஆறுதல் சொல்லும்படி நமக்கு தேவன் ஒரு ஆறுதல் தருகிறார். அது எப்படின்னா வசனத்தின் மூலமா. நீர் நம்ப பண்ணின வசனத்தை உடைய அடியனுக்காக நினைத்தள்ளும். அதுவே என்னுடைய சிறுமையில எனக்கு ஆறுதலா இருக்கிறது. ஒருவேளை உலகத்துல ஆறுதல் இல்லாம இருக்கிறீங்களா? வேலை ஸ்தலத்துல, குடும்பத்துல, மற்ற காரியங்கள்ல உங்களுக்கு ஒரு நிலைப்பாறுதல் இல்லாம இருக்கிறதா? அந்த வசனத்தை பிடிச்சு கொள்ளுங்க, வசனத்தை நேசிங்க, வசனத்தை வாசிங்க, வசனத்தின்படி வாழ உங்களை ஒப்பு கொடுங்க. பிரியமானவர்களே, இந்த வேதமே நம்முடைய வெளிச்சமா இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த வேத வசனங்கள் தான் நமக்கு ஆறுதல் அளிக்கிறது. ஆறுதல் தேடும் போது மற்றவர்கள் இடத்துல போய் யாராவது நமக்கு ஒரு ஆறுதலா பேசுவாங்களா அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கிறத விட, அந்த நேரத்துல வேதத்தை கையில் எடுங்க, வசனங்களை வாசிங்க. அந்த வசனங்கள் மூலமாக கர்த்தர் உங்களோடு பேசுவார். இரண்டாவதாக ஆறுதல். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, அப்போஸ்தலருடைய நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை பார்க்கும் பொழுது, அப்பொழுது சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடு. அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது ஆறுதல் எப்படி வருதுங்க? பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடு. அல்லேலூயா. ஆகவே முதலாவது வசனம் நமக்கு ஆறுதல், இரண்டாவது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஆறுதல் அளிக்கிறவராய் இருக்கிறார். யூதேயா சமாரியாவில் இருக்கிற சபைகள் எல்லாம் சமாதானம் பெற்று கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலும் பக்தி விருத்தியிலும் பரிசுத்த ஆவியானவர் தருகிற ஆறுதலிலே வளர்ந்து என்ன செய்யுதுதான் பெருகிட்டான். பிரியமானவர்களே, சபை வளர்ந்து எப்படி பெருகும் அப்படின்னா, சபைக்குள்ள இருக்கிற ஜனங்களுக்கு முதலாவது ஆறுதல் உண்டாகணும். இங்க போனா ஒரு ஆறுதல் நமக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை மற்றவர்களுக்கு வரணும். சபைக்கு போனா ஒரு ஆறுதல் உண்டாகும். ஏனென்றால் அந்த சபை பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிற ஒரு சபை. அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியினால அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை அந்நிய பாஷை அடையாளத்தோடு பெற்றவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா 28ஆம் அதிகாரத்திலே 11, 12 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தால், அங்கே பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷைகளினாலும் இந்த ஜனத்தோடு நான் பேசுவேன். இதுவே வாசிங்க. பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோட பேசுவார். இதுவே நீங்கள் இளைத்தவனை இளைப்பாற பண்ணத்தக்க இளைப்பு ஆறுதல். அல்லேலூயா. இளைப்பாறுதல் ஆறுதல் என்று அவர்களோட அவர் சொன்னாலும் கேட்க மாட்டோம். அல்லேலூயா. நீங்க சபை இந்த வசனம் புதிய ஏற்பாடுல பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் புதிய ஏற்பாட்டு சபை மாத்திரம் அல்ல, இது தீர்க்கதரிசனம் பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இளைத்தவனுக்கு ஒரு ஆறுதலை கொடுக்கிற ஒரு இடம், களைத்தவனுக்கு ஒரு ஆறுதலை. இருதயத்துல குத்துண்டவன், இருதயத்துல நொறுங்கி போனவன், உடைக்கப்பட்டவன், உடைந்த பாத்திரத்தை போல ஆனவன், ஆறுதல் இல்லாம அலைந்து திரிகிறவனுக்கு ஆறுதலை எப்படி ஆண்டவர் தருகிறார்? பரிசுத்த ஆவியானவர் மூலமாக. பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷைகளினாலும் இந்த ஜனத்தோட பேசுவே. தேவனுடைய பிள்ளை ஆறுதல் அடையணும். சபைக்குள்ள வந்து ஆறுதல் அடையணும். முதலாவது வசனத்தின் மூலமாக ஆறுதல் அடையணும். இரண்டாவது பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நல்ல சரியான ஒரு அபிஷேகம் நமக்குள்ள இருக்கணும். பாருங்க பிரியமானவர்களே, சபைக்கு வந்து ஆராதிக்கும் போது எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசி தேவனை ஆராதிங்கள் ஏன் சொல்றோம்? சபையில அந்நிய பாஷை பேசாதீங்கன்னு சொல்லிட்டு பவுல் அப்போஸ்தலர் சொல்றார். சபையில அந்நிய பாஷையை பேசினா வெளியே கேட்கறவங்க அது எப்படி இருக்கும்? பைத்தியமா இருக்குமே. ஆனாலும் சபையில அந்நிய பாஷைகளை பேசி நீங்க ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றோம்னா இருக்காங்க. இதுதான் நமக்கு ஒரு ஆறுதல். பிரியமானவர்களே,
வீட்டுல இருக்கும் போதும் சரி, சரியான ஒரு அபிஷேகத்துல நிறைஞ்சு ஆண்டவரோடு கூட நீங்க உறவாடி அந்நிய பாஷையோடு கூட பரியாச உதடுகளினால நீங்க கர்த்தரோடு கூட நீங்க பேசும்போது அது தானா உங்களுக்குள்ள ஒரு ஆறுதல் உண்டாகும், ஆறுதல் பெருகும். இந்த நாள் நீங்க ஒரு முடிவு பண்ணணும், யாராவது எனக்கு ஆறுதலா பேசுவாங்களா அப்படின்ற சிந்தையே நம்ம என்ன செஞ்சிடணும், நம்ம எடுத்துடணும். நமக்கு ஆறுதல் த்ரூ ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியின் மூலமாக நமக்கு ஆறுதல் உண்டாகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவதாக ஆறுதல் எப்படி ஒரு மனிதனுக்கு வருகிறது? பிலமோன் அவருக்கு எழுதின நிருபம் 7வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, அப்போஸ்தலனாகிய பவுல் பிலமோனுக்கு எழுதின நிருபம் 7வது வசனம், பரிசுத்தவான்களுடைய உள்ளங்கள் உம்மாலே இளைப்பாறினபடியால் உம்முடைய அன்பினாலே மிகுந்த சந்தோஷமும் அல்லேலூயா சொல்லுங்க, ஆறுதலும் அடைந்திருக்கிறோம். இப்போ ஆறுதல் எப்படி வருது? அன்பினாலே ஆறுதல் உண்டாகிறது. ஆமென். அல்லேலூயா. எப்படி உங்களுக்கு ஆறுதல் வரும் சிஸ்டர்? எப்படி ஆறுதல் வரும்? அன்பினால ஆறுதல் உண்டாகும். பிலமோனுக்கு எழுதுறாரு. மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. பரிசுத்தவான்களுடைய உள்ளங்கள் உம்மாலே, அங்க ஒரு இளைப்பாறுதல் பாருங்க, உம்மாலே இளைப்பாறினபடியால் உம்முடைய அன்பினாலே. பார்த்த பிரியமானவர்களே, பிலமோனுடைய அன்பினால மிகுந்த சந்தோஷமும் அவருடைய உம்மாலே பரிசுத்தவான்களுடைய உள்ளமெல்லாம் என்ன செஞ்சிருக்கு? இளைப்பாறுதல் அடைஞ்சிருக்கு. உங்களால மற்றவர்களுக்கு ஒரு ஆற்றல் உண்டாகணும், இளைப்பாறுதல் உண்டாகணும். அது எப்படி உண்டாகணும்? உங்களுடைய அன்பினால அந்த இளைப்பாறுதல் உண்டாகணும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பினாலே ஒரு ஆறுதல். அன்பில்லாத ஒரு உலகத்துல இருக்கும். வேதம் என்ன சொல்லுதுமா? அன்பு ஒரு காலம் ஒழியாது, எல்லாம் ஒழிஞ்சு போகும். தீர்க்க தரிசனங்கள் ஒழிஞ்சு போகும், அந்நிய பாஷைகள் ஒழிஞ்சு போகாதுங்க. அந்நிய பாஷை ஒழிஞ்சு போகாது. நல்லா வசனத்தை வாசிக்கணும். அந்நிய பாஷை ஓய்ந்து போகும், தீர்க்க தரிசனங்கள் ஒழிந்து போகும், அந்நிய பாஷை ஆனாலும் ஓய்ந்து போகும். அன்பு ஒரு காலம் என்ன செய்யாது. அல்லேலூயா. உங்க அன்பை நீங்க எப்படிப்பட்டதா இருக்கு? நான் இந்த வசனத்தை எடுக்கும் போது என்னுடைய மைண்ட் வேற ஒரு ட்ராக்ல போயிட்டு இன்னொரு பிரசங்கத்தை நான் தயாரிக்கிறேன். ஆண்டவர் கேட்கிறாரு, நீ வாழ்க்கைப்பட்ட போது உன் இள வயதினுடைய ஸ்நேகம் எங்க அப்படின்ற ஒரு வசனத்தை எடுத்து அதுல ஒரு 50-60 வசனங்களை எடுத்துட்டேன். இப்ப அதெல்லாம் சொன்னா நீங்க முதல் வாரம் அதுவும் ரொம்ப துக்கத்தோட நீங்க போயிடுவீங்க. அதனால நீங்க ரொம்ப ஆறுதலா உங்களுக்கு நான் பேசணும்னு ஒரு தீர்மானத்துல வந்துட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. இன்னும் ரொம்ப ஆழமாலாம் நான் பேச போறது கிடையாது. ரொம்ப மைண்டா தான் பேச போறேன். ஆறுதல் அளிக்கிறார், சந்தோஷம் தருகிறார், சமாதானம் தருகிறார், இதுதான் நான் பேச போறேன். பேசுங்க பார்த்து சொல்றவங்களா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அன்பினாலே நமக்கு ஒரு ஆறுதல். அந்த அன்பு எப்படிப்பட்டதா இருக்கணும் பிரியமானவங்க? ஆண்டவர் கேட்கிற, ஆதியில கொண்ட அன்பை நீ என்ன செஞ்சிட்ட? நீ வாழ்க்கப்பட்ட போது உன்னுடைய இளவயதினுடைய அந்த பக்தி வைராக்கியம், இளவயதின் அன்பு வேதம் சொல்லுது. இளவயதின் சிநேகம் அது எங்க? உடனடியாக சீக்கிரத்துல மாயை பின்பற்றி அந்த அன்பிலிருந்து என்னை புறம் தள்ளிட்ட. பிரியமானவர்களே, ஆண்டவர் சபையை எப்படி நேசிக்கிறார், சபை மேல எப்படி அன்பு கூறுறாரு. ஆண்டவருக்கும் ஜனங்களுக்குமான பழைய ஏற்பாட்டு ஜனங்களானாலும் சரி, புதிய ஏற்பாட்டு சபையாரானாலும் சரி, ஆண்டவர் இந்த ஜனங்களுக்கு எப்படி தன்னை வெளிப்படுத்துகிறார்? தன்னை ஒரு மணவாளனாக. அல்லேலூயா. அப்படிதானே? அப்படி எழுத்து பிரகாரமாக அல்ல பிரியமானவர்களே, இது அவைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. ஆனா இந்த ஜனங்கள் சீக்கிரத்தில் மாயையை பின்பற்றி அவரை தள்ளி விடுகிறார்கள். என் ஜனங்கள் 2 விதமான தீமை செய்தார்கள். என்னை புறந்தள்ளி, ஜீவ ஊற்றாகி என்னை தள்ளி எதை தெரிந்து கொண்டாங்க?
வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு கட்டி கொண்டார்கள். இன்றைக்கு ஆறுதல் எப்படி உண்டாகிறது? ஒன்று வசனத்தின் மூலமாக ஆறுதல் உண்டாகிறது, இரண்டாவது பரிசுத்த ஆவியின் மூலமாக ஆறுதல் உண்டாகிறது, மூன்றாவது அன்பினாலே உங்களுக்கு ஆறுதல் உண்டாகிறது. இது எப்படிப்பட்ட ஒரு அன்பு? ஆதியில விட்டுவிட்ட அன்பா? நீங்க யோசிச்சு பாருங்க. ஆரம்பத்துல நீங்க ரட்சிக்கப்பட்ட பொழுது உங்களுக்கு ஆண்டவர் மேல இருந்த அந்த அன்பு இன்றைக்கு எப்படி இருக்கிறது? நான் எப்படி கேட்கிறேன், கல்யாணம் பண்ணும் போது புருஷன் மனைவிக்குள்ள இருந்த அன்பு இன்னைக்கு எப்படி இருக்கிறது? மனுஷ அன்பு ஒரு மாயையான ஒரு அன்பா இருக்கிறது. தெரியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு பெரிய அறிஞர் சொன்னாரு, மனம் ஒரு குரங்கு. மனசாட்சி உறங்கும் போது மனக்குரங்கு என்ன செய்யுமா? ஊர் சுற்றி தெரியும். மரத்துக்கு மரம் தாவிட்டு இருக்கும். அது போலதான் மனுஷனுடைய ஒரு அன்பு. அம்னோன் என்கிற ஒருத்தர் இருந்தான். அவன் ஒரு பொன் ஒரு ஸ்திரீ மீது ஒரு சிநேகம் பாராட்டின, ஒரு அன்பு செலுத்தினான். அதனால வியாதியாக போயிட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா சில நாள் கழிச்சு அந்த அன்பில் இருந்து அவன் மாறி கடைசியில வெறுக்கவும் ஆரம்பிக்கிறான். இப்படிதான் உலகத்துல இருக்கிற அன்பு. நீங்க யோசிச்சு பாருங்க. ஆரம்பத்துல கொண்ட அன்பு, மனுஷர் மேல கொண்ட அன்பு இன்னைக்கு எப்படி இருக்கு? ஆனா வேதம் சொல்லுது, அன்பு ஒரு காலம் முடியாது. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு எப்படிப்பட்ட ஒரு அன்பு? ஆரம்பத்துல எப்படி அன்பு கூர்ந்தாரோ அது போல அவர் முடிவு வரையில் என்ன செய்தாரா? அன்பு கூர்ந்தாரா. யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். பிரியமானவர்களே, அவள் சகோதரியாகிய மார்த்தாள் இந்த பெத்தானியா கிராமத்தில் உள்ளவனாகிய லாசரு என்னும் ஒருவன் வியாதிப்பட்டிருந்தான். போகும்படியானால் நம்முடைய வேலை வந்தது என்பதை அறிந்து அன்பு வைத்தபடியே, இங்க இருந்தவர்கள் மேல அன்பு வைத்தபடியே முடியவு பரியந்தமும் அவர்களிடத்துல அன்பு வைத்தார். அவருடைய அன்பு எப்படிப்பட்ட ஒரு அன்பா இருக்குது பாருங்க. தம் ஆரம்பத்துல அன்பு வைத்தபடியே எப்படி இருந்தாரா? முடிவு பரியந்தம் அவர்களிடத்துல அன்பு வைத்தார். ஒரு நல்ல சொல்லுங்களேன். அன்பு எப்படிப்பட்டதா இருக்கு பாருங்க. ஆனா ஆண்டவருடைய அன்பு எப்படிப்பட்டதா? மரண பரியந்தம், முடிவு பரியந்தம். ஆரம்பத்துல எப்படி உங்களை நேசித்தாரோ முடிவே கிடையாதுங்க அவருடைய அன்பு. பிரியமானவர்களே, உலகம் அனாதி சிநேகம். அதாவது உலகம் தோன்றுவதற்கு முன்பதாக, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அனாதினா அதுதான். உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே அவர் நம்ம மேல அன்பு வைத்தார். அவருடைய மனதிலே நாம் இருக்கிறோம். பிரியமானவர்களே, அவர் இந்த பூமியில மனுஷனாய் இருக்கிற வரைக்கும் அவர் முடிவு வரையிருந்தும் அவர் அன்பு செய்தார். பிரியமானவர்கள், நான்காவதாக ஒரு மனிதனுக்கு எப்படி ஆறுதல் உண்டாகிறது? 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 3வது வசனத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 3வது வசனம். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ இப்போ ஆறுதல் எப்படி உண்டாகிறது? தீர்க்க தரிசனங்கள் மூலமாக ஆறுதல் உண்டாகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சபைதான் ஆறுதல் அளிக்கிற ஒரு இடம். சபையில வசனத்தின் மூலமாக ஆறுதல் உண்டாகிறது. இரண்டாவது பரிசுத்த ஆவியின் மூலமாக ஆறுதல் உண்டாகிறது. மூன்றாவது அன்பினாலே ஆறுதல் உண்டாகிறது. இப்ப நான்காவது தீர்க்க தரிசனங்கள் மூலமாக ஆறுதல் உண்டாகிறது. எல்லாரும் தீர்க்க தரிசிகளாய் மாற வேண்டும். யாராவது தீர்க்க தரிசனம் நமக்கு சொல்வாங்களான்னு ஓடக்கூடாது. அல்லேலூயா. அப்படி ஓடனா அது ஒரு குறி கேட்கிற ஒரு ஆவி. சும்மா நாங்க தீர்க்க தரிசனம் சொல்றேன்னு சொல்லக்கூடாது. அதுவும் குறி சொல்ற ஆவி. நம்ம குறி சொல்றவங்களாவும் இருக்கக்கூடாது, குறி கேட்கறவங்களாவும் இருக்கக்கூடாது. ஒரு நாள் தாம்பரத்துல அந்த ரயில்வே கோட்டத்துல நடந்து போகும்போது அங்க ஒரு போர்டு ஒன்று வச்சிருந்தாங்க. நான் பார்த்தேன், ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. என்னன்னா, இயேசுவின் நாமத்தினால இங்க குறி சொல்லப்படும். இயேசுவின் நாமத்தினால குறி சொல்லப்படும். இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தான். தீர்க்க தரிசனம் வரம் பெற்றவர், தீர்க்க தரிசனம் வரம் பெற்றவர், தீர்க்க தரிசனம் வரம் பெற்றவர். எல்லா ஜனங்கள் எல்லாம் நாட்டி ஓடுறாங்க. அப்படியால பிரியமானவர்கள, கிறிஸ்துவை பற்றிய சாட்சியே தீர்க்க தரிசனத்தின் ஆவியாயிருக்கிறது. யோவான் அப்போஸ்தலன் ஒரு தேவ தூதனை பார்த்து அவனை வணங்கும்படி அவன் காலில் விழும்போது அவன் சொல்றான், பார், இப்படி செய்யாதபடிக்கு பார், நானும் உன்னை போல ஒரு ஊழியக்காரன், கர்த்தரை தொழுது கொள். கிறிஸ்துவை பற்றிய சாட்சியே தீர்க்க தரிசனத்தின் ஆவியா இருக்கிறது. உங்களுக்குள்ள ஒரு கிறிஸ்துவை பற்றின ஒரு சாட்சி இருக்குமானால், ஆண்டவருக்காக நீங்கள் சாட்சியா ஜீவிப்பீர்களானால், உங்களை பார்க்கிறவங்க இயேசுவை பார்ப்பார்களானால், நீங்கள் ஒரு சரியான தீர்க்க தரிசியா இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். அல்லேலூயா. உங்களை பார்க்கிறவங்க யாரை பார்க்கணும்? இயேசுவை பார்க்கணும். உங்க வாழ்க்கை இயேசுவை பற்றியதா இருக்கணும்.
உங்களுடைய ஜீவிதம் இயேசுவை வெளிப்படுத்துகிறதா இருக்கணும். அதுதான் தீர்க்க தரிசனத்தினுடைய ஆவி. மற்றபடி இப்ப சொல்ற தீர்க்க தரிசனங்கள்லாம் நான் நம்புறது கிடையாதுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் சில நேரத்துல சில காரியங்களை வெளிப்பாடாய் கொடுப்பார். வெளிப்பாடு நம்ம ஜெபம் பண்ணும் போது சிலருக்கு சில காரியங்களை சொல்றோம். தீர்க்க தரிசனம் எல்லாம் கிறிஸ்துவை பற்றியது. அல்லேலூயா. தீர்க்க தரிசனம் எல்லாம் கிறிஸ்துவை பற்றியது. நன்றாய் புரிஞ்சுங்க. எல்லாம் கிறிஸ்துவின் மூலமாக நிறைவேறிவிட்டது. வேதத்துல சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் கிறிஸ்துவை பற்றியது. அதெல்லாம் நிறைவேறிவிட்டது. நாம அந்த கிறிஸ்துவை பற்றிய சாட்சியை உடையவர்களாய் காணப்படுவோமானால் அந்த தீர்க்க தரிசனங்களை வெளிப்படுத்துகிறவர்களாய் காணப்படுவோம். எத்தனை பேருக்கு புரியல? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப எல்லாம் தெளிவா தான் இருக்குறீங்க. அல்லேலூயா. நீங்கள் ஆறுதல் உண்டாகணும், ஆறுதல் அடையணும் அப்படின்னு சொன்னா சரியான ஒரு தீர்க்க தரிசன ஆவி நமக்குள்ள காணப்படணும். ஆமென் சொல்லுங்க. வசனம் எப்பவுமே ஜீவன் உள்ளதுதான். நீங்க வசனத்தை சொல்ல சொல்ல அது ஜீவன். அது என்ன? அது உயிர்ப்பிக்கிற ஒரு வல்லமையுடையது, சிருஷ்டிப்பின் வல்லமையுடையது. அதனால நீங்களும் வசனத்தை சொல்லுங்க. வசனங்கள் தான் தீர்க்க தரிசனம். கிறிஸ்துக்காக சாட்சியாய் வாழுங்க. ஆலோசனை இல்லாத இடத்துல, தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்க என்ன செய்வாங்க? சீர்கெட்டு போவாங்க. பிரியமானவர்களே, ஆகவே நல்ல ஆலோசனைக்காரர் உண்டாயிருந்தா அங்க மிகுந்த சமாதானம் உண்டாயிருக்கும், சந்தோஷம் உண்டாயிருக்கும், ஆறுதல் உண்டாயிருக்கும், நன்மை உண்டாயிருக்கும். ஆகவே எல்லாருக்கும் ஒரு தீர்க்க தரிசன ஆவியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, அப்படி ஒரு தீர்க்க தரிசனம், அப்படி ஒரு வெளிப்பாடு நமக்கு தேவை. சும்மா நான் உன் நடுவிலே வந்திருக்கிறேன், இந்த தீர்க்க தரிசனம் எல்லாம் நம்ப கூடாது. யாராவது என் மகனே உன் நடுவிலே நான் வந்திருக்கிறேன் அப்படி சொன்னாங்க வச்சீங்களா, முதல்ல ஜெபத்தை ஸ்டாப் பண்ணி வெளியே போக சொல்லுங்க. அதை ஒரு தீர்க்க தரிசனமா சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஆண்டவரே சொல்லி இருக்கிறாரு, எங்க 2 அல்லது 3 பேர் என் நாமத்தினாலே கூடி இருக்கிறீங்களோ அங்கே உங்க நடுவிலே நான் வாசம் பண்றேன்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் அதை சொல்றதுக்கு இன்னொரு ஆள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் வந்திருக்கிறேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். தீர்க்க தரிசனம் எப்படிப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம்? ஒரு மனுஷனை கொண்டு போய் பல ஆண்டுகளாக மக்கி கிடக்கிற எலும்பு கூடுகள் கிடக்கிறது. அங்க பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, மனுபுத்திரனே இதெல்லாம் உயிரடையுமா? அதுக்கு அவன் பதில் சொன்னான், எனக்கு தெரியாத ஆண்டவரே. எனக்கு தெரியாத ஆண்டவரேன்னு சொல்லல, உயிர் அடையாதுன்னு சொல்லல, உயிர் அடையணும்னு சொல்லல. அவன் பயங்கரமான ஒரு ஆள். அவன் சோத்துடும். அவன் திருப்பி ஒரு வார்த்தையை போட்டான் பாருங்க, அது உமக்கே தெரியும் தான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்களேன். 7ஆம் அதிகாரம், எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல, எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் இரைச்சல் உண்டாயிற்று. அருமையானவர்களே, தீர்க்க தரிசனம்னா எப்படி இருக்கணும்? ஸ்டார்ட் பண்ணும் போதே பெரிய இரைச்சல் உண்டாகணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சபைக்கு போயிருந்தேன், செய்தி கொடுக்க முடியாது போயிருந்தேன் பல வருஷத்துக்கு முன்னதாக. அங்க ஒரு 11 வயசு 12 வயசு ஒரு பையன் இருப்பான். அங்க சபையில ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஜனங்கள் உட்கார்ந்து இருக்காங்க. பெரிய கான்கிரிகேஷன். அதுல செய்தி கொடுக்க போறேன். நான் உள்ள என்ட்ராகும் போது அங்க ஆராதனை நடந்துட்டு இருக்குங்க. அது சின்ன பையன் தீர்க்க தரிசனம். அங்க 1000க்கும் மேற்பட்ட ஜனங்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த சின்ன பையன் ஆவியில நடந்து பேச ஆரம்பிச்சான், வசனங்களை சொல்ல ஆரம்பிச்சான். அத்தனை பேரையும் அவன் கண்ட்ரோல் பண்றான். அந்த சபையில எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அவ்வளவு பெரிய இரைச்சல். ஆனா இவன் ஸ்டார்ட் பண்றான், ஜெபத்தை ஸ்டார்ட் பண்றான், வசனங்களை சொல்ல ஆரம்பிக்கிறான், வெளிப்பாடுகளை சொல்ல ஆரம்பிக்கிறான், தீர்க்க தரிசனம் உரைக்கிறான். மொத்த சபையும் சைலண்ட் ஆயிடுச்சு. இந்த பேர் சொல்றதெல்லாம் எல்லாத்தையும் நீங்க என்ன செஞ்சிடாதீங்க, நம்பிடாதீங்க. நிறைய பேர் சொல்றதெல்லாம் இருக்குது. யார் அந்த ஞானமணி, யார் அந்த ஏசுராணி அப்படிலாம் என்ன செய்யும், நிறைய தீர்க்க தரிசிகள் பேர் சொல்றாங்க. தோத்தணும். இவங்கெல்லாம் ஜெர்மன் சீனாக்கெல்லாம் போனா பேர் சொல்ல மாட்டாங்க, கொரியாவுக்கு போனா பேர் சொல்ல மாட்டாங்க. தெரியுமா உங்களுக்கு? நான் யாரையும் குறை சொல்லல. இங்க பேர் சொல்லுவாங்க, அமெரிக்கால போய் பேர் சொல்லி தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க, உலகத்துல எந்த மூலையிலும் பேர் சொல்லுவாங்க. ஆனா சீனாவுக்கும் கொரியாவுக்கும் ஜப்பானுக்கும் போனா பேர் சொல்ல முடியாது. ஏன் சொல்லுங்க? அப்படி தெரியும். நான் யாரையும் குறையா சொல்லல. எந்த ஆவியை நீங்க நம்பாம அது பரிசுத்த ஆவிதானான்றத என்ன செய்யுங்க, கண்களினாலே அறிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா, கண்களினாலே அறிந்து கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, தீர்க்க தரிசனத்தின் மூலமாக நமக்கு ஒரு ஆறுதல் உண்டாகிறது. ஆகவே சபைக்குள்ள ஒரு ஆறுதலை தேவன் வச்சிருக்கிறார். கப்பர்நகூம் என்றால் ஆறுதலின் ஸ்தலம். சபைக்குள்ள தேவன் ஒரு ஆறுதலை வைத்திருக்கிறார்.
அந்த ஆறுதல் முதலாவது வசனத்தின் மூலமாக உண்டாகிற ஆறுதல். ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு வசனத்தின் மூலமாக ஆறுதல் உண்டாக வேண்டும். இரண்டாவது ஆறுதல் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக ஆறுதல். சரியான பரிசுத்த ஆவியில நிரம்பி ஜெபிக்கக்கூடிய ஜீவிக்கக்கூடியவர்களா இருந்தால் அவர்களுக்கு ஒரு ஆறுதல் உண்டாகும். மூன்றாவது ஆறுதல் எப்படி? ஒரு அன்பினாலே ஆறுதல் உண்டாகும். சரியான ஒரு அன்பு நமக்குள்ளே புறப்படுமானால், அன்பு ஒரு நீர் ஊற்றை போல நிரம்பி வழியுமானால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கொரிந்தியர்ல சொல்லப்பட்ட அந்த அன்பை போல நம்முடைய அன்பு இருக்குமானால் நமக்கு ஒரு ஆறுதல் உண்டாகும். கடைசியாக தீர்க்க தரிசனங்கள் மூலமாக ஆறுதல் உண்டாகும். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட கப்பர்நகூமுக்கு இயேசு கடந்து வந்தார். ஹல்லேலூயா. அங்கே நூற்றுக்கு அதிபதி ஒருவன் இருந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த நூற்றுக்கு அதிபதியை பார்க்கும் பொழுது அவர் தன்னுடைய வேலைக்காரருக்கு, நூற்றுக்கு அதிபதினா என்ன, யாருங்க அப்படி சொன்னா அட்டன் டைம் என்ன செய்யணும், 100 பேர் வந்து அவன் நிக்க, 100 பேருக்கு அவன் அதிபதி. ஆனா 100 பேர்ல ஒருத்தருக்கு என்ன ஆச்சு, உடம்பு சரியில்லை, மரணாவஸ்தையா இருக்கான். எப்படி இருக்கான்? மரணாவஸ்தையா இருக்கான். 100 பேர்ல ஒருத்தனுக்கு மரண அவஸ்தை அப்படி சொன்னா நமக்கு என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. அவனப்பா நீ போ, வீட்டுக்கு போ, ஊருக்கு போ, லீவ் எடுத்துக்க, டாக்டர் போய் பாருங்க அப்படின்னா மனுஷன் உலகத்துல சொல்லுவான். ஏன்னா எங்க ஆபீஸ்ல அப்படித்தானே, நாங்க 100 பேர் வேலை பார்த்தா யாருன்னா உடம்பு சரியில்லைன்னா நீ என் வீட்டுக்கு போப்பா, ஹாஸ்பிட்டலுக்கு போப்பா, உடம்ப பாத்துக்காப்பா, லீவ் போட்டுருப்பா, இப்படித்தான் நம்ம சொல்லுவோம். ஆனா பாருங்க, அவன் தன்னுடைய வேலைக்காரன் 100 பேர்ல ஒருத்தனுக்கு உடம்பு சரியில்லைன்னா அவனுக்காக அவன் பரிகரிக்கிறான். அப்படி சொன்னா 100 பேரை குறித்ததான உத்தரவாதம் அவனுக்கு இருந்தது. நீங்க சபையில ஆறுதல் அடைந்தவர்களாய் நீங்கள் இருக்கிறீங்கன்னு சொன்னா, பிரியமானவர்களே, சபையில இருக்கிறவர்களை குறித்ததான ஒரு உத்தரவாதம் உங்களுக்கு தேவை. அப்படின்னு சொல்லுங்களேன். ஒரு பொறுப்பு உங்களுக்கு தேவை. 99 பேர் இருக்கிறாங்க, இந்த ஒரு ஆள் தானே, போனா போயிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது, விட்டுறக்கூடாது. சபையில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரு பொறுப்பு இருக்கிறது. 100 ஆடுகள் இருந்தது, அந்த ஒரு ஆடு காணாம போச்சு. அந்த 99 ஆடுகளை ஒரு இடத்துல விட்டுட்டு காணாமல் போன அந்த ஒரு ஆட்டை தேடி போய் அவன் என்ன செய்தான், அதை கண்டு அதை தோல்ல எடுத்துக்கிட்டு தன் வீட்டுக்கு போனான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே பிரியமானவர்களே, நமக்கு ஒரு உத்தரவாதம், வேலையில இருக்கிறவங்க நமக்கு ஒரு பொறுப்பு இருக்கு, ஊழியத்துல இருக்கிறவங்க நமக்கு ஒரு பொறுப்பு இருக்கு, குடும்பத்துல இருக்கிறவங்க நமக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. உங்களுடைய உத்தரவாதம் என்ன? உங்களுடைய பொறுப்பு என்ன? ஊழியத்துல உங்களுடைய உத்தரவாதம் என்ன? சபையில உங்களுடைய பொறுப்பு என்ன? அந்த பொறுப்பை உணர்ந்து நீங்கள் செயல்பட வேண்டும். அதுதான் கப்பர்நகூமில் இருக்கிற ஒரு அனுபவம். அல்லேலூயா. அந்த சமாதானம் உள்ள ஒரு ஸ்தலத்துல இருந்தவன், அவனுடைய அன்பை பாருங்க, ஒரு வேலைக்காரன் மேல உண்டான ஒரு அன்பை பாருங்க. இஸ்ரவேல்ல இருந்த பிரதான ஆசாரியன் தன்னுடைய மார்பதக்கம் ஒண்ணு இருக்கு அவனுக்கு இல்லையா, ஒரு பலகை ஒண்ணு போட்டிருப்பான். அதுல 12 கற்கள் இருக்கும். ஏன்னா இஸ்ரவேலுக்கு எல்லாம் ஆசாரியனா இருக்கிறவன் அந்த 12 கோத்திரத்திற்காக பரிதபிக்க கூடியவனாக, அவர்களுக்கு பொறுப்புள்ளவனாக, அவர்களை குறித்த உத்தரவாதம் உள்ளவனாக என்ன செய்யணும், காணப்படணும். ராமன் சொல்லுங்களேன். ஊழியத்தை குறித்து ஒரு உத்தரவாதம் இருக்கணும், விசுவாசிகளை குறித்து ஒரு உத்தரவாதம் இருக்கணும், ஒரு பொறுப்பு இருக்கணும். நீங்க வந்தது போனது ஏதோ வந்த என்ன சொல்ற, ஒரு பழமொழி சொல்றாங்களே, வெந்ததை சாப்பிட்டேன் விதி வந்தா போறேன்னு இருக்கிறேன் அப்படின்னு நீங்க சபைக்குள்ள ஊழியத்துக்குள்ள இந்த மார்க்கத்துக்குள்ள இருக்க முடியாது. உங்களுக்கு ஒரு உத்தரவாதம் வேணும். உங்க பிள்ளைகளை குறித்த ஒரு உத்தரவாதம் வேணும், கணவனை குறித்த ஒரு உத்தரவாதம் வேணும், மனைவியை குறித்த ஒரு உத்தரவாதம் வேணும், குடும்பத்தை குறித்த ஒரு உத்தரவாதம் வேணும், ஒரு பொறுப்பு இருக்கணும். பொறுப்பு இல்லாத ஒருத்தனா உலகத்துல சுத்திட்டு இருக்க கூடாது. பிரியமானவர்களே, அநேகரை பார்க்கிறோம், பொறுப்பில்லாத கணவன்மார்கள், பொறுப்பில்லாத தாய்மார்கள், பொறுப்பில்லாத பிள்ளைகள், உத்தரவாதம் இல்லாத ஜனங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உத்தரவாதம் பண்ணணும். அந்த 100 பேர்ல ஒருத்தனுக்காக அவன் பரிதபிக்கிறான். அவனுடைய பொறுப்பு அவன் மேல இருக்கு, அவனை குறித்ததான உத்தரவாதம் அவனுக்கு இருக்கு. யோசேப்பு பெஞ்சமினை பிடிச்சு உள்ள வச்சுட்டான் இல்லையா, பெஞ்சமினை பிடிச்சு உள்ள வச்சுட்டான். அதுக்கு யூதா வந்து சொல்றான், இவனுடைய ஆத்மாவுக்கு நான் தான் என்ன செய்யணும், உத்தரவாதம் பண்ணணும். யாரையாவது அனுப்புறது, யாரையாவது, இவங்க போறது கிடையாது, யாரையாவது அனுப்போம், யாரையாவது செய்யும். நான் போக மாட்டேன், நான் செய்ய மாட்டேன், நான் இப்படியே உட்கார்ந்துட்டே இருப்பேன் அப்படின்னா நம்ம உத்தரவாதம் பண்ணுகிறவங்க நல்ல பிரியமானது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாக்கோபு சொல்றான் லாபானத்துல 31ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 31, 39 பீருண்டு போன ஆடுகளுக்கு நான் உத்தரவாதம் பண்றேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறான். பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, நான் சபைகளை குறித்த உத்தரவாதம் எனக்கு இருக்கிறது. ஆகவே பிரியமானவர்களே, கப்பர்நகூமில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று சொன்னா இந்த சபையை குறித்த ஒரு உத்தரவாதம்,
விசுவாசிகளை குறித்த உத்தரவாதம், ஊழியத்தை குறித்த ஒரு உத்தரவாதம், ஒரு பொறுப்பு நமக்கு தேவை பிரியமானவங்க. இரண்டாவது, மரண அவஸ்தையை நாம் அங்கே பார்க்கிறோம். அல்லேலூயா. அந்த நூற்றுக்கு அதிபதியினுடைய வேலைக்காரன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? மரண அவஸ்தை. இன்னைக்கு அநேகருக்குள்ள மரண அவஸ்தை. மனுஷன் பயங்கரமான மன வேதனையில இருந்து கொண்டிருக்கிறான். அதுதான் மரண அவஸ்தை பிரியமானவர்களே. மரண அவஸ்தைனா இனி ஒண்ணுமே முடியாதுன்றதுதான் ஃபைனலா. டாக்டர்களா கைவிட்டு நாங்க எங்களுடைய முயற்சி செஞ்சுட்டோம், இனிமே கடவுளை என்ன செய்யுங்க, வேண்டிக்கங்க. அதான் மரண அவஸ்தை. ஆனா ஆண்டவரால முடியாததுன்னு, தேவனால கூடாதது தேவனால மாத்திரம் இல்ல, நம்மால வேதம் சொல்லுதுங்க. நீ தேவனால, இது மனுஷரால கூடாது, இது தேவனால தான் கூடும். ஆனா விசுவாசிக்கிறவனுக்கு, சொல்லுங்க, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஆகவே அந்த விசுவாசம் நமக்கு தேவை பிரியமானவர்களே. லூக்கா 8ஆம் அதிகாரம் 41வது வசனத்திலே எவீருவினுடைய மகளை குறித்து நாம் பார்க்கிறோம். எவீருவினுடைய மகள் அங்க என்ன செய்யலாம்? செத்தே போயிட்டா, மரண அவஸ்தையா இருக்கிறான்னு சொல்றாங்க. எவீரு வந்து, ஆண்டவரே நீர் என் வீட்டுக்கு வந்து என்னுடைய மகள் மேல உடைய கரவிலை வையும் என்று சொல்றான். அப்ப கூடவே அவன் மரண அவஸ்தையா இருக்கிறான்னு சொல்றான். உடனே பின்னாடி இருந்த ஆட்கள் வந்து, எவீருவே போதகரை தொந்தரவு செய்யாத, உன் மகள் என்ன செய்தாள்? மறுத்து போனார். இன்னைக்கு அநேகருடைய பிள்ளைகள் மரண அவஸ்தையில் இருக்கிறாங்க. அப்படின்னா ரட்சிப்பின் அனுபவம் இல்லாதவர்களுக்குள்ளே மரண அவஸ்தை இருக்கிறது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? யாரெல்லாம் ரட்சிக்கப்படலையோ எழுத்தின்படியான மரணத்தை விட்டுட்டு எல்லாரும் ஒரு நாள் என்ன செய்யணும்? மாச்சுதான், எழுத்தின்படியான மரணத்தை விடுங்க. இந்த மரண அவஸ்தை ரட்சிக்கப்படாதவர்களுக்குள்ள ஒரு மரண அவஸ்தை இருக்கிறது. ஒரு ஆவிக்குரிய மரணம் சம்பவித்துக் கொண்டே இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பிரியமானது. யோவான் 4ஆம் அதிகாரம் 47வது வசனத்திலே ராஜாவுடைய வேலைக்காரன் மரண அவஸ்தையா இருக்கிறான் என்று சொல்லி பாருங்க. நீ ஜனங்களுக்குள்ள அநேக மரண அவஸ்தை காணப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்குள்ள என்ன அவஸ்தை இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். கப்பர்நகூமிலே இயேசு இருந்தால் அந்த மரண அவஸ்தையிலிருந்து நம்மை விடுவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். மூன்றாவதாக மூப்பர்களை அனுப்பினான். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்களேன். மூப்பர்களை அனுப்பினாங்க. ஏன்னா இவனுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை. என்ன தாழ்வு மனப்பான்மை? நான் வந்து அவர் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. நான் எங்க போய் அவரை பார்க்க முடியும்? அவர் இங்க வர்றதுக்கோ இல்ல நான் அங்க போறது எனக்கு எந்த தகுதியும் கிடையாது. நான் அவருக்கு போய் பார்த்து எனக்கு ஒரு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றதுக்கு எனக்கு எந்த தகுதியும் கிடையாதுன்னா அப்படி அவனுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால அவன் மூப்பர்களை அனுப்புகிறான். ஆனா நமக்கு அப்படி ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கக்கூடாதுங்க. அல்லேலூயா. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே தைரியமாய் கிருபாசன தண்டையிலே நாம் சேர கடவோம். ஆமென். அல்லேலூயா. தைரியமாய் அவரிடத்துல பேச நமக்கு ஒரு அதிகாரம் உண்டு, நமக்கு ஒரு உரிமை உண்டு. நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே நாம் அவரோடு பேச, அவரோடு கேட்க நமக்கு ஒரு தகுதி இருக்கிறது. அவர் நம்முடைய ரத்தத்தினால நம்ம கழுவி நம்மை சுத்திகரித்து இருக்கிறார். ஆகவே நாம் அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம், அதுவும் பிரியமான பிள்ளைகளா இருக்கிறோம். ஆகவே அவரோடு கூட நாம் தைரியமா என்ன செய்ய வேண்டும்? பேச வேண்டும், கேட்க வேண்டும், அவரோடு கூட உறவாட வேண்டும், இடைப்பட வேண்டும். பிரியமானவர்களே, ஆள் அனுப்புனா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் மூப்பர்கள் வந்து என்ன செய்தாங்க? அவர்கிட்ட கருத்தாய் வேண்டிக் கொண்டார். மூப்பர்கள் வந்து கருத்தாய் வேண்டிக் கொண்டார். நாம ஆண்டவரிடத்துல கேட்கும் போது கருத்தா என்ன செய்யணும்? நம்முடைய விண்ணப்பங்கள் எப்படிப்பட்டதா இருக்கணும்? கருத்தான விண்ணப்பமா இருக்கணும். நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்டதா இருக்கணும்? கருத்தான ஒரு ஜெபமா இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, கருத்தாய் ஜெபம் பண்றதுன்னா என்ன? அரை மணி நேரம் ஜெபம் பண்றதா? சொல்லுங்க. இல்ல 1 மணி நேரம் ஜெபம் பண்றது இதெல்லாம் வீட்டுல ஜெபம் பண்ணுங்க. அரை மணி நேரம், 1 மணி நேரம் இதெல்லாம் எங்க ஜெபம் பண்ணோம்? வீட்டுல ஜெபம் பண்ணணும். சபையில வரும்பொழுது நாம என்ன செய்யணும்? கருத்தா ஜெபம் பண்ணணும். 2 வார்த்தை தான், அதான் கருத்தான ஜெபம். அந்த கருத்தான ஜெபம், எலியாவுடைய ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபம்? அவனை குறித்து வேதம் சொல்லுது, எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷன், ஆனாலும் அவன் கருத்தாய் ஜெபம் பண்ணினான். கருத்தான ஜெபம்னா என்னங்க? காலையிலே இருந்து சாயங்காலம் வரைக்கும், அந்தி சாயிர வரைக்கும் பாகாலுடைய தீர்க்கதரிசிகள் ஜெபம் பண்ணாங்க, கூப்பிட்டாங்க. அந்த மாதிரியான ஜெபமா? 2 நிமிஷம் தான் ஜெபம். எலியாவுடைய ஜெபத்தை வீட்டை போய் பண்ணி பாருங்க. 2 நிமிஷம் தான் ஜெபம். என்ன ஜெபம்? என்னை கேட்டார்கள். அல்லேலூயா. என்னை கேட்டார்கள் ஆண்டவரே. எலியா கருத்தா ஜெபம் பண்ணி வானத்தை அவன் அடைக்க முடிஞ்சது.
மறுபடியும் கருத்தா ஜெபம் பண்றான். வானத்தை என்ன செய்ய முடியும்? திறக்க முடிஞ்சது. எப்படி அந்த ஜெபம் கருத்தான ஜெபம்? கர்த்தருடைய இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பதாய் நிற்கிற நான் சொல்றேன், இனி தேசத்துல மழையும் பழி என்ன செய்யாது? பெய்யாது. சொன்னா நின்னு போச்சு. அதான் கருத்தான ஜெபம். மறுபடியும் அதை ரிலீஸ் பண்றான். கருத்தான ஜெபம். ஜெபத்துல ஆண்டவர் சொல்ற வீண் வார்த்தைகளை அலம்பாதையுங்கள். சிலரா நெடுநேரம் ஜெபம் பண்ணா கர்த்தர் கேட்டுருவாருன்னு சொல்லிட்டு பாட்டு ஜெபம் பண்ணிக்கிட இந்த மூப்பர்கள் வந்து என்ன செய்தாங்க? கருத்தா ஜெபம் அப்படின்னா அந்த ஒரு பயர், அந்த ஒரு கருத்தான ஜெபம் நமக்கு அவசியம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முடிகிற ஜெபத்துல எல்லாரும் கருத்தா ஜெபம் பண்ணாங்க. அநேகரை அழைத்தோம், வண்டி வச்சு கூப்பிட்டோம், வாங்க வாங்கன்னு சொன்னோம். யாரும் வரல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் வந்தவர்கள் எல்லாம் கருத்தாய் ஜெபம் பண்ணினேன். அல்லேலூயா. அப்படி ஜெபம் பண்ண எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கருத்தான ஜெபம் 5 வார்த்தை தான். கருத்தான ஜெபம்னா 5 வார்த்தை தான். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. ஆவியோட விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோட என்ன செய்வேன்? விண்ணப்பம் பண்ணுவேன். அப்போ மூப்பர்கள் வந்து அவர் இடத்துல எப்படி விண்ணப்பம் பண்ணாங்க? கருத்தா வேண்டிக் கொண்டாங்க. நாம என்ன செய்யணும்? ஆவியோட விண்ணப்பம் பண்ணணும், கருத்தா என்ன செய்யணும்? விண்ணப்பம் பண்ணணும். 19வது வசனத்தை கூட நீங்க வாசிச்சு பாருங்க. அப்படி இருந்தும் நான் சபையிலே அந்நிய பாஷையில் 10,000 வார்த்தைகளை 10,000 வார்த்தைகளை பேசுகிறதிலும் மற்றவர்களை உணர்த்தும்படி என் கருத்தோட 5 வார்த்தைகளை பேசுகிறேன். ஜெபம் எப்படிப்பட்டதா இருக்கும்? கருத்தா ஜெபம் பண்றதுன்னா எப்படிங்க? சொல்லுங்க. 5 வார்த்தை தான். ஹலோ சபையாரே, இனிமேல் உங்களுக்கு ஜெபம் எப்படிப்பட்டதா இருக்கணும்? கருத்தா ஜெபம் பண்ணணும், ஆவியோட ஜெபம் பண்ணணும். ஆவியோட ஜெபம் பண்ணா, கருத்தோட ஜெபம் பண்ணணும், விண்ணப்பம் பண்ணணும். நீங்க 10,000 வார்த்தைகளை நீங்க பேசுறதை விட கருத்தானதுன்னா எத்தனை? 5 தான். ஆனா உங்களுக்கு ஜெப குறிப்பை விளக்கி சொல்றதுக்கே 10 நிமிஷம் எடுக்க வேண்டியதாக. தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்கன்னா அந்த தேசத்தை குறிச்சு சொன்னாதான் அந்த கருத்து உங்களுக்கு புரியுது. அப்படின்னு சொல்லுங்களேன். ஏன்னா அந்த அளவுல இருக்கிற நம்ம கருத்து அப்படி இருக்கு. ஒரு ஜெப குறிப்பை சொன்னா அது அந்த ஜெப குறிப்பை முதலாவது நம்ம விலகி கொள்ளணும்ன்ற கண்டிஷன்ல நம்ம இருக்கிறோம். 5 வார்த்தை கருத்தான ஒரு ஜெபம். 10,000 வார்த்தைகளை பேசுறத விட சிலருக்கு இந்த ஜெப குறிப்புக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னா அதுக்கு மட்டும் தான் ஜெபம் பண்ணு. அதை விட்டுட்டு அதை வந்து 2 நிமிஷம் தான் சொல்லியிருப்பாங்க. ஆண்டவரே போதகருக்கு பாஸ்டருக்கு நல்ல சரீர சுகம் வேணும், நல்ல பலவீனமா இருக்கிறாரு, ஊழியத்துக்கெல்லாம் போனோம் அப்படின்னு சொன்னா அது ஒரே ஆண்டவரே எங்க பாஸ்டர் சுகமாக்குங்க, பலம் கொடுங்க, அவரை பலப்படுத்துங்க, தைரியப்படுத்துங்க முடிஞ்சிட்டு இருக்கணும். அது ஒரு வார்த்தை தான் சொல்லுவாங்க. நான் பார்த்தேன் ஒரு நாள், எனக்கு ஜெபம் பண்ண சொல்றாங்க, பாஸ்டருக்கு ஜெபம் பண்ணுங்க. நான் பின்னாடி உட்காந்துருக்கிறேன். பாஸ்டருக்கு நல்ல உணர்வை கொடுங்க ஆண்டவரே, பாஸ்டருக்கு அறிவை கொடுங்க ஆண்டவரே, பாஸ்டருக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. நான் மனசுல நினைச்சுக்கிட்டேன், உண்மையை கொடுங்க. சரி, அப்படியாவது ஆண்டவர் அறிவு ஞானத்தை கொடுங்க. இந்த சாப்பையில தான் பின்னாடி உட்காந்துருந்தேன். நம்ம சம்பளத்துல உட்காந்துருக்கிறேன், நாங்க தான் உட்காந்துருந்தேன். முன்னாடி ஜெபம் நடக்குது. ஆண்டவரே நல்ல ஒரு உணர்வை கொடுங்க ஆண்டவரே. அப்பா இவ்வளவு நாளா உணர்வு இல்லாத சுத்திட்டு இருக்கிறேன்னா கருத்தான ஜெபம் சொன்னதுக்கு மாத்திரம் என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணு. அது ஆவியோடும் கருத்தோடும் 10,000 வார்த்தைகளை பேசாம 5 வார்த்தையை பேசுங்க. அதுதான் கருத்தான ஜெபம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லூக்கா 7ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே நான் நிறைவுக்கு வந்துடுறேன் பிரியமானவர்களே. 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல 2 காரியத்தை அவங்க சொல்றாங்க. இதுவரைக்கும் அந்த 100 அதிபதியினுடைய காரியங்கள் எல்லாம் சொல்லி ஆண்டவரை கூப்பிடுறாங்க. அவரை ஒன்னும் காதுல வாங்காதவர் போல அவர் சைலண்டா இருக்கிறாரு. இப்ப 2 வார்த்தைய சொன்னாங்க, 2 விஷயத்த சொன்னாங்க. அந்த 2 விஷயம் ஆண்டவரை அவன் வீட்டுக்கு போற அளவுக்கு அவனை திருப்பி விட்டுச்சு. அல்லேலூயா. இந்த 2 காரியம் உங்களுடைய வாழ்க்கையில இருந்தா ஆண்டவரையே நீங்க கவர்ந்து உங்க வீட்டுக்கு இழுக்கிறவர்களாக நீங்கள் மாறிடுவீங்க. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்க அந்த வசனத்தை வாசிங்க. 7ஆம் அதிகாரம் 5வது வசனம். ரெண்டு காரியம் தான் பிரியமானவர்களே. அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான், நமக்கு ஒரு ஜெப ஆலயத்தையும் காட்டியிருக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 2 காரியம் இவ்வளவு நேரம் ஆண்டவரிடத்துல முறையிட்டாங்க, எல்லாம் பண்ணாங்க. கருத்தா கேட்ட விஷயம் என்ன?
ரெண்டு காரியத்தை உங்க வாழ்க்கையில நீங்க செய்தீங்கன்னா அது ஆண்டவர் உங்களுக்கு நேரா திருப்பி விட்டுரும். ஒண்ணு, ஜனத்தை நேசிக்கணும். ரெண்டாவது, ஜெப ஆலயத்தை கட்டணும். இந்த ரெண்டு காரியத்தை செய்தா இயேசுவை உங்களுடைய வீட்டுக்கு நேராக, உங்களுடைய அற்புதத்திற்கு நேராக, உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு நேராக, ஏன் அற்புத ஆசீர்வாதம் சொல்றேன், ஒரே வார்த்தை தான், இயேசுவை உங்களுக்கு நேராக திருப்பக்கூடிய ரெண்டு விஷயம். ஒண்ணு, அவருடைய ஜனத்தை நேசிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். இரண்டாவது, ஜெப ஆலயத்தை கட்டுகிறவர்களாக மாற வேண்டும். அல்லேலூயா. முதல்ல நான் சொன்னேன் அன்பினாலே ஆறுதல் சொன்னேன். அதுதான் இங்க ஜனத்தை நேசிக்கிற ஒரு அனுபவமா இருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய ஜனங்களை நாம் என்ன செய்ய, அதிகமா நேசிக்கணும். ஆனா வீட்டுல இருக்கிறவங்களே நம்மளால என்ன செய்ய முடியல, நேசிக்க முடியல. வீட்டுல இருக்கிறவங்களே நம்மளால என்ன செய்ய முடியல, நேசிக்க முடியல, அன்பு செலுத்த முடியல. கூட பிறந்தவர்களை நேசிக்க முடியல, அன்பு செலுத்த முடியல. காண்கிற சகோதரனை நம்மளால நேசிக்க முடியல, காணாத தெய்வத்தை எப்படி நாம நேசிக்க முடியும்? நீங்க பழைய ஏற்பாட்டுடைய பிரமாணம் எல்லாத்தையும் ஆண்டவர் புதிய ஏற்பாட்டுல ரெண்டே பிரமாணத்துக்குள்ள அடைச்சு கொடுத்தாரு. நியாய பிரமாணத்தை எல்லாம் ரெண்டே பிரமாணத்துல கொடுத்தாரு. அது என்ன பிரமாணம்? உன்னை நேசிக்கிறது போல நீ முதலாவது முழு இருதயத்தோட முழு ஆத்மாவோட தேவனாகிய கர்த்தரிடத்துல என்ன செய்யணும், அன்பு கூறணும். ரெண்டாவது நீங்க என்ன செய்யணும், உங்களை நீங்க நேசிக்கிறது போல மற்றவர்களை நீங்க நேசிக்கணும். அதுதான் ஜனத்தை நேசிக்கிற ஒரு அனுபவம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த அனுபவம் உங்களுக்குள்ள இருந்தா அதுதான் அன்பு ஒரு காலம் அழியாதுன்ற அந்த வசனத்தினுடைய உண்மையான ஆழம். அதுதான் பிரியமானவர்கள, நாம மற்றவர்களை என்ன செய்ய வேண்டும், நாம நேசிக்க வேண்டும். ஒவ்வொருவரும் மற்றவர்களை நீங்கள் என்ன செய்யணும், மேன்மை உள்ளவர்களாக, உங்களிலும் மேன்மை உள்ளவர்களாக நீங்கள் என்ன செய்யணும், என்ன வேண்டும். இந்த காரியத்தை நம்மால செய்யவே முடியல, இத மற்றவர்களை நம்மால நேசிக்கவே முடியல. ஒரே தாயினுடைய வயிற்றுல பிறந்த 3 பேர் 4 பேர் ஒருவர் என்ன செய்ய முடியல, நேசிக்க முடியல. நான் எங்க இருக்கிறவங்க சொல்ல, நான் என்னையே சொல்றேன். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்புறம் எப்படி ஆண்டவர் நமக்கு நேரா திருப்ப முடியும்? எப்படி ஆண்டவர் உங்க வீட்டுக்கு வர முடியும்? எப்படி ஆண்டவர் உங்களுக்கு உத்தரவாதம் இருக்கலாம், உங்களுக்கு பொறுப்பு இருக்கலாம், நீங்க சபையில நீங்க வரலாம், நீங்க கருத்தாய் வேண்டிக் கொள்ளலாம், எல்லாம் செய்யலாம். ஆனா இந்த ரெண்டு காரியம் தான் ஆண்டவரை அந்த 110 வீட்டுக்கு நேராக திருப்பினது. ஒன்றே, அவன் ஜனங்களை என்ன செய்யறான், நேசிக்கிறவனா இருந்தான். கூட பிறந்த தம்பியை நேசிக்க முடியல, கூட பிறந்த அண்ணனை நேசிக்க முடியல, கூட பிறந்த சகோதரிமார்களுக்குள்ள ஒரு மனம் இல்ல, ஒற்றுமை இல்ல, ஒருவர் நேசிக்க முடியல, கடிந்து பட்சிக்கிறவர்களா இருக்கிறாங்க. எப்படி ஆண்டவர் அங்க வருவாரு? எப்படி அங்க உங்களுடைய உத்தரவாதத்தை பார்ப்பாரு? உங்களுடைய பொறுப்பை எப்படி பார்ப்பாரு? உங்களுக்கு எப்படி ஆற்றல் உண்டாகும், எப்படி சமாதானம் உண்டாகும்? முதலாவது நீங்க உங்க குடும்பத்தை முதலாவது என்ன செய்யுங்க, நேசிங்க. குடும்பத்துல ஒரு மனம் இல்ல, குடும்பத்துல ஒற்றுமை இல்ல, குடும்பத்துல சந்தோஷம் இல்ல, குடும்பத்துல ஐக்கியம் இல்ல. ஆனா சபைக்கு அடுத்த காரியங்கள் எல்லாரும் வராங்க. நான் நம்ம சபையை சொல்ல பொதுவான காரியத்தை சொல்றேன். ஒருவர் தன் சொந்த குடும்பத்தை விசாரிக்கலனா தேவனுடைய சபை எப்படி விசாரிப்பா சொல்லுங்க? ஊழியர் எல்லாரும் தான் சொல்றேன். உங்க குடும்பத்தை சரியா விசாரிக்கல, குடும்பத்துல இருக்கிறவங்க சரியா நேசிக்கல அப்படின்னா தேவனுடைய சபை எப்படி விசாரிக்க முடியும்? சிலர் அம்மா கிட்ட முறிக்கிட்டு இருப்பாங்க, அப்பா கிட்ட முறிக்கிட்டு இருப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலர்லாம் பாருங்க, வீட்டுல போய் கரண்ட் பில்ல கட்டு விடாம வீட்டுல போக மாட்டான். ஆனா 4 தெரு சொல்லி எங்கன்னா ஒருத்தன் தம்பி இப்ப கட்டு வாப்பான்னா அங்க போய் மணிக்கணக்கா நின்று கரண்ட் பில்ல கட்டு வருவான். வீட்டுல அவங்க அம்மா சொல்றத செய்ய மாட்டான். அங்க அங்கிள் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு போவான். இங்க அம்மாவை கூட மாட்டான், அன்பா கூட மாட்டான், அம்மான்னு கூட மாட்டான். நிறைய வீட்டுல எல்லாம் அம்மா இப்படி, ஏய் சனினு, ஏய் பெத்த தாய தகப்புன, அந்த ஆளுக்கு அறிவே இல்லை. எங்க வீட்டுல ஒரு நாள் ஒரு சத்தம் கட்டுது, நான் தூங்கிட்டேன்னு நினைச்சுட்டாங்க. அது பெரிய பையன் சொல்றான், 40 வயசு ஆயிடுச்சுல அவருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் ஃபுல்லா கத்துட்டு படுத்துட்டேன், நான் தூங்கிட்டேன் நினைச்சு பேசிக்கிறாங்க. ஏய் 45 வயசு ஆயிடுச்சுடா அவருக்கு அப்படின்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? என் பையன் சொல்றான், பெரிய சொல்றான், அவருக்கு 40 வயசு ஆயிடுச்சுல அப்படின்னு. அப்படின்னா என்ன வந்திருக்க? 40 வயசுல என்ன வந்திருக்கு சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. தெரியாது அவங்களுக்கு? ஒருவர் கடிந்து பட்சிக்கிறவர்களா இருக்கிறாங்க. நேசிக்க முடியல, தகப்பனை நேசிக்க முடியல. நான் சொல்ற வாழ்க்கை பிள்ளைகள் சொல்றேன், பிரியமானவர்களே, அருமையான பிள்ளைகளே,
பெண் பிள்ளைகளே, ஆண் பிள்ளைகளே எல்லாருக்கும் சொல்றேன், அப்பா அம்மாவுடைய அருமை இருக்கும்போது தெரியாதுங்க. இருக்கும்போது தெரியாதுங்க. அவங்க இல்லாதப்போ ஒவ்வொரு நாளும் நீங்க ஏங்குவீங்க. அதனால இருக்கும் பொழுதே அவங்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தையும், அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையும், அவங்களை நேசிக்க வேண்டிய அந்த நேசத்திலும் நீங்க உத்தமமா இருங்க. அந்நிய நுகத்துல அவிசுவாசியோட பிணைக்கப்படாதீங்க. அல்லேலூயா. அந்நிய நுகத்துல அவிசுவாசியோட பிணைக்கப்படாதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மாட்டையும் கழுதையும் ஒன்றா இணைத்து உழாதீங்க. புரிஞ்சுக்குங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே பிரியமானவர்களே, நேசம், நேச வைராக்கியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜனங்களை நேசிக்கிறவர்களாக இருங்க. ஒருவரை ஒருவர் நேசிக்கிறவர்களாக இருங்க. ஒருவரோடு யாவரோடு சமாதானமா இருக்க என்ன செய்யுங்க? முயற்சி செய்ய. கூடுமானால் யாவரோடு சமாதானமா இருக்கும் அப்படின்னா ஒருத்தர் சொல்றான், கூடுமானால் தானே இருக்கு, என்னால கூடலன்றான். வசனம் எப்படி எல்லாம் நம்ம விசுவாசி நிறைய பேர் வசனம் சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப எனக்கு பயமா இருக்கு, யாருக்கும் சொல்லக்கூடாது. ஏன்னா ஒரு வசனத்தை திருப்பி சொல்றாங்க, நம்மளால பதில் சொல்ல முடியல. ஆண்டவரே சோத்திரம். கூடுமானால் யாவரோட சமாதானமா இருக்குன்னா என்னால கூடல பாஸ்டர், விட்டுருங்க. அல்லேலூயா. ஜனங்களை நேசிங்க. ஜனங்களை நேசிங்க. அவ எனக்கு வரல, நானும் அவளுக்கு வரமாட்டேன்னு சொல்லாதீங்க. இயேசு வரமாட்டேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லது அவன் எனக்கு வரல, நான் போனேன், அவன் எனக்கு வரல, நான் திரும்பி நான் வாசப்படி மிதிக்க மாட்டேன்னு சொல்லாதீங்க. ஏசு வர மாட்டாரு. ஏசு என்ன சொல்றாரு? ஜனங்களை நேசிட்டான்னா அவ்வளவு தூரம் நடந்து போனவர் நின்னுட்டாரு. அது மாத்திரமல்ல, நமக்கு ஒரு ஆலயத்தை என்ன செய்தாங்க? அல்லேலூயா. நாம எதை கட்டிட்டு இருக்கிறோம்? எதையெல்லாம் நம்ம வாழ்க்கையில கட்டிட்டு இருக்கிறோம்? நம்ம ஜெப ஆலயத்தை கட்டினான்றதோட அந்த இடத்துல ஜெப ஆலயத்தை கட்டினான்னு பாருங்க. ஆனா நம்ம என்னென்னலாமா கட்டிட்டு, ஆதியாகமம் 11:5 பாபேல் கோபுரத்தை கட்டினார்கள். இன்னைக்கு எதையெல்லாம் கட்டினா எதையெல்லாம் கட்டக்கூடாது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். எதையெல்லாம் கட்டணும், எதையெல்லாம் கட்டக்கூடாது. அவன் இயேசுவை அவன் வீட்டுக்கு, அவனுடைய அற்புதத்திற்கு ஆண்டவரை திருப்பினான்னா அவன் ஜெப ஆலயத்தை கட்டினான்னா. ஆனா ஜனங்க எதையோ கட்டுறாங்க. அங்க ஆதியாகமம் 11:5 பாபேல் கோபுரத்தை என்ன செய்தாங்க? வானளாவிய கோபுரத்தை கட்டினாங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். பாபேல் என்றா என்ன அர்த்தம்? குழப்பம்னு அர்த்தம். பாபேல்னா தாறுமாறுன்னு அர்த்தம். இன்னைக்கு நிறைய பேருடைய குடும்பத்தை குழப்பத்திலேயே கட்டிட்டு இருக்கிறாங்க. ஒரே குழப்பமா இருக்கு. ரெண்டாவது தாறுமாறு. பாபேல்னா தாறுமாறு. வானளாவிய கோபுரத்தை கட்டினாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 நாளாகமம் 8:11 வசனத்துல சாலமோன் ஆலயத்தை கட்டினான். அதே நேரத்துல பார்வோனுடைய குமாரத்திக்கு அரண்மனை கட்டி கொடுத்தான். சாலமோன் ஆலயத்தை கட்டினான். அதே நேரத்துல பார்வோனுடைய குமாரத்தி அரண்மனை கட்டது மாத்திரமல்ல, அவள் கொண்டு வந்த சுரூபங்களுக்கு மேடைகளை கட்டினான். மோளவுக்கும் காமேசுக்கும் என்ன செய்தா? கோயில்களை கட்டினான். நம்ம எதை கட்டிட்டு இருக்கிறோம்? ஆலயத்தையும் ஒரு பக்கம் கட்டிட்டு இருக்கிறோம், விக்கிரக வழக்கத்தையும் ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்கிறோம், கோயில் கட்டின்னு இருக்கிறோம். இல்ல, ஒண்ணு தலையை காட்டினா முழுசா ஆண்டவருக்கு காட்டிடுங்க. அல்லேலூயா. ஒரு இடத்துல ஒரு பழமொழிக்கு பாருங்க, அவங்க தலையை ஒரு இடத்துல காட்டுறது, கால ஒரு இடத்துல காட்டுறது. ஒண்ணு இருந்தா இப்படி இருங்க, கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை ஆராதியுங்கள், பாகால் தெய்வமானால் எதுக்கு ரெண்டத்தையும் போட்டு கடந்து நம்ம போராடிட்டு இருக்கோம். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, 7 வருஷம் ஆலயத்தை கட்டணும். ஆனா தனக்கு அரண்மனையை 11 வருஷம் கட்டணும். இப்படி ஆலயத்தை நம்ம எவ்வளவு மகிமையா கட்டணும், எப்படி கட்டணும், அப்படி கட்டணும் எல்லாம் பாக்குறோம். 7 வருஷம் தான் ஆலயத்தை கட்டுறதுக்கு எடுத்துக்கிட்டான். ஆனா 11 வருஷம் தனக்கு அரண்மனையை கட்டுறதுக்கு எடுத்துக்கிட்டான். நம்ம எதை கட்டிட்டு இருக்கிறோம்? பாபேல கட்டுறோமா, குழப்பத்தை கட்டுறோமா, தாறுமாறை கட்டுறோமா, இல்ல இங்க ஆலயத்தை கட்டுறோமா, அதே நேரத்துல விக்கிரக கோயில்களை நம்ம கட்டிட்டு இருக்கிறோமா? நீங்க யோசித்து பாருங்க. விழுந்து போன தாவீது கூட விசுவாச வீரர்கள் பட்டியல கொண்டு வந்துட்டார் ஆண்டவரோட மன்னிச்சு. விழுந்து போன சிம்சோனை கூட அவனை மன்னிச்சு விசுவாச வீரர்கள் பட்டியல கொண்டு வந்துட்டாரு. எபிரேயர் 11 ஃபுல்லா விசுவாச வீரர்களுடைய பட்டியல் இருக்கு. அதுல பாருங்க, இந்த சாலமோனுக்கு மன்னிப்பும் இல்ல, அவனுக்கு அந்த பட்டியல்ல இடமும் இல்ல. அல்லேலூயா. அல்லேலூயா. நாம எதை கட்டிட்டு இருக்கிறோம் பிரியமானவர்களே? ஓசியா 8:14 வசனத்துல இஸ்ரவேலர்கள் தங்களுக்கு கோயில்களை கட்டினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எவ்வளவு பெரிய அநியாயம், எவ்வளவு பெரிய அக்கிரமம், அவர்கள் கோயிலை கட்டி கொண்டிருக்கிறார்கள். லூக்கா 11:47 வசனத்துல செத்தவனுக்காக கல்லறையை கட்டி கொண்டிருக்கிறார்கள். வாசிங்க, லூக்கா 11:47 வாசிங்க.
உங்களுக்கு ஐயோ, உங்கள் பிதாக்கள் கொலை செய்த தீர்க்கதரிசிகளுக்கு கல்லறைகளை கட்டுகிறீர்கள். கல்லறையை கட்டி கொண்டிருக்கிறாங்க இன்னைக்கு. அல்லேலூயா. நம்ம எதை கட்டிட்டு இருக்கிறோங்க? முதல்ல என்னுடைய தகப்பனார் மறிச்சு போன போது எனக்கு கொஞ்சம் அப்போ குறைந்த அறிவுள்ள வந்தாலே, அப்பெல்லாம் எனக்கு 24 வயசு. அதனால இருந்த கஷ்டத்திலே என்ன பண்ணா, அவருக்கு ஒரு கல்லறையை கட்டி விட்டேன். ஆனா இப்போ நல்லா முதிர்ச்சி அடைஞ்சு எங்க அம்மா மறிச்சு போனாங்க. என் ஒய்ஃப் எவ்வளவு சொன்னாங்க, நீங்க அவங்களுக்கு ஒரு கல்லறை கட்டி விடுங்க. நான் கட்டவே இல்லை. இப்ப எனக்கு இடமும் தெரியல, எந்த இடமும் தெரியல. இப்போ யாரையாவது அடக்கம் பண்றது அங்க போனா அங்க பார்த்தா எங்க எங்க அம்மாவை அடக்கம் பண்ணணும்னு தெரியல. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. இதெல்லாம் முடிஞ்சது, அவ்வளவுதான். மனுஷ ஜீவிதான் இதோட முடிஞ்சது. இதோட நித்தியத்துல தான் நம்முடைய காரியம் எல்லாம். இதை வேற நான் அப்பாவுக்கு ஒரு கல்லறையை கட்டிட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த வருஷம் ஒருத்தர் மறிச்சு போனாரு, அவர் அடக்கம் பண்ண போனா, அப்பதான் இவருடைய நினைவு நாள் முடிஞ்சு ஒரு 2-3 நாள் கழிச்சு அங்க அடக்கம் பண்ணதுக்கு இன்னொருத்தர் அடக்கம் பண்ண போனப்ப அங்க பார்த்தா இவருடைய கல்லறைக்கு ஒருத்தர் மாலை மரியாதை எல்லாம் போட்டு சுத்தி பூ எல்லாம் ஒட்டி வச்சிருக்கான். எவனு எனக்கு தெரியும். ஸ்தோத்திரம். ஒரு நாள் அவன் மாட்டினான்னா தான் இருக்குது அவனுக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவனோ ஒருத்தன் வந்து போயிட்டு போயிருக்கான். வருஷம் போய் மாலையை போட்டு வந்துருக்கான் ஒருத்தன். அப்போ மறித்து போன பரிசுத்தவான்களுக்கு தீர்க்கதரிசிகளுக்கு என்ன செய்யறாங்க? கல்லறை கட்டிருக்காங்க. நான் வெளியே வந்த உடனே போக சரியாகிட்ட ஒரு ஊழியக்காரர் வந்து பேசியிருந்தேன். ஒரு நாள் அவங்க சபையில பிரசங்கம் பண்ண கூட்டிருந்தாங்க. போன வல்லமையான ஒரு ஊழியக்காரர் பிரசங்கம் பண்ண போயிருந்தேன். பெரிய சர்ச்சு. அவர் மறிச்சு போனாரு. அவர்கிட்ட பேசினே இருக்கும்போது அவன் பையன் வந்து சொன்னான், பாத்தீங்களா அப்பா எங்கதான் இருக்காரு? இவ்வளவு பெரிய சபையில திரளான ஜனங்கள் இருக்கு, அப்பா எங்கதான் இருக்கு? டேய் எங்கடா இருக்கிறாரு உங்க அப்பானா? இதை பாருங்க பக்கத்துல புல்பிட்டோட சேர்த்து அவருடைய கல்லறை அடிச்சு வச்சிருக்காங்க. நான் ஏங்க பிரசங்கம் பண்ண? நானு புல்பிட்ல இருந்து ஸ்ட்ரைட்டா பார்த்தா ஒரு கல்லறை இருக்குங்க, அதோட ஜாயின் பண்ணி வச்சிருக்காங்க. அல்லேலூயா. நாம எதை கட்டிட்டு இருக்கிறோங்க? செத்தவனுக்காக கல்லறை கட்டிட்டு இருக்கிறோமா? இயேசு உங்கள் பக்கம் திரும்பணும்னா 2 காரியம். 1, ஜனங்களை நேசிக்கணும். 2வது, நீங்க ஜெப ஆலயத்தை கட்டுகிறவர்களாய் மாறணும். ஜெப ஆலயத்தை கட்டுவதுனா என்ன? உங்க ஜீவியத்தையே ஜெப ஆலயமாக நீங்கள் என்ன செய்யணும்? கட்டணும். நீங்களே அந்த ஆலயம். அல்லேலூயா. கைகளினால் கட்டப்படுற ஆலயங்கள்ல தேவன் என்ன செய்யறது இல்ல? வாசம் பண்றது இல்ல. தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது. ஒருவன் தேவ ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். நீங்களே அந்த ஆலயம். அல்லேலூயா. அல்லேலூயா. சரியான ஒரு ஜீவியமாக, ஜெப ஜீவியமாக உங்க ஜீவியத்தை நீங்கள் என்ன செய்யணும்? கட்டி எழுப்பணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் அதிகாலை ஜெபம் நடைபெறும். நாங்கள் வரமாட்டோம், நீங்கள் மட்டும் வாருங்கள். அறிவிப்புல பலமா இருக்கு. நாங்கள் வரமாட்டோம், நீங்கள் மட்டும் வாருங்கள். ஜெப ஜீவியத்தை கட்டுங்க. ஜெப ஆலயமா உங்க வாழ்க்கையை கட்டுங்க. தாவீது 132 சங்கீதத்துல சொல்றேன், யாக்கோபின் வல்லவருக்கு ஒரு வாசஸ்தலத்தை காண மாட்டோம். நான் என் படுக்கையாகிய கட்டிலின் மேல் என்ன செய்யறதில்ல? ஏறது இல்ல. என் கண்களுக்கு நித்திரையா என்ன செய்யறதில்ல? வரவிடுறது இல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எஸ்ராவினுடைய புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே ஆலயத்தை ஒரு மாளிகையாக கட்டினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே நீங்க பார்த்தா, நாம் எல்லாரும் மாளிகையாக அவர் மேல் கூட்டி கட்டப்பட்டு வருகிறோம். கிறிஸ்து மூலைக்கல், தீர்க்கதரிசி, அப்போஸ்தலர்கள் எல்லாம் அவர்கள் அஸ்திபாரமான கற்கள். நாம் எல்லாரும் அது மேலே இசைவாய் கூட்டி கட்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். சபையானது ஜெப ஜீவியத்திலே கட்டப்பட்டு வரணும். ஜெய ஜீவியத்திலே கட்டப்பட்டு வரணும். அப்படி கட்டப்பட்டிருந்தாதான் ஆண்டவர் உங்களுக்கு நேரம் என்ன செய்வாரு? திரும்புவாரு. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. சங்கீதம் 51:18 மதுரை கட்டினார்கள். வாசிங்க. 51:18 வாசிங்க. மதில்களை நாம் கட்ட வேண்டும். முதலாவது ஜெப ஆலயத்தை கட்ட வேண்டுமானால் நம்முடைய ஜீவிதத்தையே நாம் ஜெப ஜீவியமாக கட்டி எழுப்ப வேண்டும். 2வது ஆலயத்தை கட்ட வேண்டும். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே நம்முடைய வாழ்க்கையை நாம ஒரு ஆலயமாக, தேவனுடைய ஆலயமாக நாம் மாற வேண்டும். நம்முடைய ஜீவிதத்தை நாம் அப்படி கட்ட வேண்டும். எஸ்ரா 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே ஆலயத்தை ஒரு மாளிகையாக கட்ட வேண்டும். அப்படியானால் சிற்பசாரிகளை போல பவுல் அப்போஸ்தலர் அவர் அஸ்திபாரம் போட்டார். நாம் எல்லாரும் அது மேலே கட்டப்படுகிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. மாளிகையாக நாம் கட்டப்பட வேண்டும். இங்க பாருங்க, எருசலேமின் மதிலை நாம் கட்ட வேண்டும்.
எருசலேமின் மதிலை கட்டுதல். மதிலை கட்டுதல்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? மதிலை கட்டுதல் ரட்சிப்பு. பிரியமானவர்களே, ரட்சிப்பு. நீங்க வாசித்து பாருங்க, நெகேமியா 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. அங்கே எருசலேமின் அலங்கத்தை கட்டுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எருசலேமின் அலங்கத்தை கட்ட வாருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 60ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே இந்த அலங்கத்தை கட்டுதல், இந்த மதிலை கட்டுதல் எல்லாம் ரட்சிப்பை கட்டுதல் அர்த்தம். வாசித்து பாருங்க, ஏசாயா 60:18. உன் மதில்களை ரட்சிப்பு என்றும் உன் மதில்களை ரட்சிப்பு. ஒன்று, ஆலயமாக நீங்கள் என்ன செய்யணும்? கட்டப்படணும். எத்தனை பேர் விழிப்பா இருக்கிறீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒன்று, உங்கள் ஜீவிதத்தை ஜெப ஆலயமாக, ஜெப ஜீவியமாக, ஜெய ஜீவியமாக கட்டப்பட வேண்டும். இரண்டாவது, ஆலயமாக, தேவன் தங்குகிற ஆலயமாக உங்களை நீங்களே கட்ட வேண்டும். மூன்றாவது, புதிய ஏற்பாட்டு உபதேசத்திலே சபையாக, சபை ஐக்கியமாக கட்டப்பட வேண்டும். அதுதான் மாளிகையாக கட்டப்பட வேண்டும். அடுத்தது, மதிலை கட்ட வேண்டும். மதில் என்றால் ரட்சிப்பையே உனக்கு மதிலாக. ஆகவே உங்களுடைய ரட்சிப்பை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கட்டுங்க, கட்டுங்க. ரட்சிப்பை மதில் சுவரை கட்டுவது போல கட்டுங்க. எருசலேமின் அலங்கத்தை கட்டுவது போல கட்டுங்க. ஏசாயா 26:1 நாம் பார்க்கிறோம், ரட்சிப்பையே அதற்கு மதிலாக ஏற்படுத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 26:1 வாசிங்க. தேசத்தில் பாடப்படும் பாட்டாகும். வெள்ளநாடு நகரம் நமக்குண்டு. வெள்ளநாடு நகரம் நமக்குண்டு. ரட்சிப்பையே அதற்கு மதிலாக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு ஜெப ஆலயத்தை கட்டினோம்னா கட்டுகிற அனுபவம் நமக்குள்ள இப்படி இருக்கணும். பிரியமானவர்களே, எப்படி இருக்கு? நீதிமொழிகள் 14:1 என்ன சொல்றது? புத்தி உள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுகிறது. புத்தி உள்ள புருஷனும் என்ன செய்யணும்? வீட்டை கட்டணும். புத்தி இல்லாத வீட்டை அது தன் கைகளினால என்ன செஞ்சிடலாம்? இடிச்சு போடலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எரேமியா 22ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நீங்க குறித்து கொண்டு வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. மேல் வீட்டு அறைகளே அவர்கள் கட்டினார்கள். மேல் வீட்டு அறையை கட்டுவது என்றால் என்ன பிரியமானவர்களே? மேல் வீட்டு அறையின் அனுபவம் என்ன? பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்ற ஒரு வாழ்க்கை பிரியமானவர்களே. அல்லேலூயா. அதான் மேல் வீட்டு அறை. அதை கட்டுங்க, அதை கட்டுங்க. விஸ்தாரமான மேல் வீட்டு அறையை கட்டினார்கள் என்றாங்க நான் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. ஏசாயா 58ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே பாழாய் கிடந்தவர்களை அவர்கள் என்ன செய்தாங்க? சீர்பிடித்து அதை மறுபடியும் கட்டினார்கள் என்று சொல்லப்படுகிறது. பாழா போன நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு முடிவெடுத்து இந்த ஆராதனையில பாழா போன எல்லாத்தையும் நான் திரும்ப என்னுடைய வாழ்க்கையில சரி செய்து கட்டுவேன் தீர்மானத்துக்கு நீங்க வாங்க பிரியமானவர்களே. இப்படி ஜெப ஆலயத்தை கட்டினா ஜனங்களை நேசிக்கிறான். இந்த 2 வார்த்தையை சொன்ன உடனே ஆண்டவர் ஸ்டாப் ஆயிட்டாரு. அவருடைய சிந்தையெல்லாம் மேல போயிடுச்சு. அவன் ஒரு இஸ்ரவேலன் அல்ல. அவன் இஸ்ரவேலன் அல்லாததுனால அவனுக்குள்ள இருந்த அந்த விசுவாசத்தை பார்த்து நம்மை பின்பற்றினவர்களை நோக்கி 9வது வசனம், லூக்கா 7ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல, இஸ்ரவேலர்களுக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் என்ன செய்யல? காணவில்லை. அல்லேலூயா. அதுக்கு மேல ஒரு ஸ்டெப் அவன் போனாங்க. போயிட்டு, ஆண்டவரே நீ என் வீட்டுக்கு வரதுக்கு பாத்திரம் அல்ல. நீ எங்க வீட்டுக்கு வர்றது என் வீடு வர்த்தி இல்ல. ஐ எம் நாட் வர்த்தி. எங்க இருந்து ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்க. அந்த ஒரு வார்த்தை என்ன தெரியுங்களா? ஆதியிலே இருந்த வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தை. அல்லேலூயா. பலனுள்ள ஒரு வார்த்தை, ஜீவனும் பலனும் உள்ள ஒரு வார்த்தை. அந்த வார்த்தை என்ன? வானத்திலிருந்து இறங்கி வந்த வார்த்தை. நான் வார்த்தையாயிருக்கிறேன் என்று சொன்ன இயேசுதான். அந்த வார்த்தை உங்களுக்கு நேரம் கடந்து வரும். எல்லாரும் எழுந்து நின்று கண்களை மூடி நம்முடைய ஜீவிதத்துல நாம் கப்பர்நகூமாகிய சமாதானத்துக்குள்ளே நாம் காணப்படுகிறோமா? அல்லேலூயா. நாம சமாதானத்தை பெற்றுக் கொள்வதற்கு தேவன் நமக்கு வசனம்